الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم பெண்ணைக்கு மண்ணைக்கு சுத்தக்காரன் ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் வணங்கி வழிபடுவதற்கு சரம் தாழ்த்துவதற்கு சரம் பணிவதற்கு தகுதியான ஒரே அந்த அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருவனை போற்றி புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் சாந்தியும் சமாதானமும் இவ்வையத்திற்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவதரித்த நம் பேரும் மேலான ஹதரத்தே முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் எனது நாள் வரை வாழக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான வலியாக்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. குர்ஆன் ஹதீஸினூடாக இந்த உலகத்தில் எதையெல்லாம் எடுத்து நடந்தீங்கன்னா உலகத்திலையும் இன்பகரமான சுபிட்சமான வாழ்க்கை இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால் ஹயாத்துல் ஹாலிதா நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலும் இன்பகரமான சுபிட்சமான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்தீங்கன்னா உலகத்திலேயும் இழிவான கேவலமான நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. மௌத்துக்கு பின்னால ஹயாத்துல் ஹாலிதா நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலும் இழிவான கேவலமான நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை விட்டு முழுதாக வைத்து நடந்து கொள்ளுமாறு எல்லா சந்தர்ப்பங்களையும் படைச்சவன அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அல்லாஹ்வுடைய அடியானாகிய எனக்கும் அப்பா அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நன்றின் நல்லடியார்களே, உலகம் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே போகிறது. காலமும் நேரமும் நாளுக்கு நாள் வேகமாக பெய்து கொண்டிருக்கிறது. வருடங்கள், மாதங்கள், கிழமைகள், நாட்கள், மணித்தியாலங்கள், நிமிடங்கள் என்ற காலங்கள் வேகமாக பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? எங்கட சமுதாயம் இன்றைக்கு ஒரு அமானிதத்தை மறந்துட்டாங்க. எங்கட சமுதாயம் இன்றைக்கு ஒரு அமானிதம், அந்த அமானிதத்தை எப்படி பாதுகாக்கணும் என்று மறந்துட்டாங்க. தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சக்கரமும் இது அமானிதம். இந்த அமானிதத்தை கியாமத்துடைய நாள் ஒளிந்து கொள்வதற்கோ மறைந்து கொள்வதற்கோ புல்லோ குதிரோ கண்டோ மரமோ இல்லாத பயங்கரமான அந்த நாள்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த அமானிதத்தை விசாரிக்க போறான். இந்த அமானிதத்துக்கு பதில் சொல்லாம
இதுல பாரத்தை இதுல பயங்கரத்தை மறந்து உலகத்துல வாழ்றாங்க. மாணவர்களே, நன்றி நல்லடியார்களே, மதியனால கடுமையான சூடு, கடுமையான வெப்பம் தாங்க முடியல. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 3 நாளா சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பட்டினியில இருக்கிறாங்க. உஷ்ணம் தாங்க முடியல, வீட்டிலிருந்து வெளியே வராங்க. வார சந்தர்ப்பத்தில் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பசி தாங்க முடியாம வீட்டிலிருந்து வெளியே வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட ஹதரத்தே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா உமர் மா அஸ்ரஜக, இந்த நேரத்துல உங்களை வெளியாக்கியதேப்பா. சொன்னாங்க, 3 நாளா சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரியான முறையில வயிற்று நிரப்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, பசி தாங்க இல்லை. சுப்பாவாசிகளுக்கு ஏதேனும் ஒரு பொருள் கிடைத்திருக்குமே, அதுல ஏதாவது ஒரு பகுதியை சாப்பிட்டு வயிற்று நிரப்பிக் கொள்ளலாம் என்று போறேன். நானும் அதுக்குத்தான் போறேன். 2 பேரும் போறாங்க. கொஞ்சம் தூரம் போற நேரத்துல முன்னால ஒரு மனிதர் வாரத்தை காட்டுறாங்க. பார்த்தாங்க, வாரதே ஹதரத்தே ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 2 பேரையும் பார்த்து, இந்த நேரத்துல உங்களை வெளியாகியது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பசி தாங்கல, சுப்பா வாசங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா அதுல ஒரு பகுதியை எடுத்து சாப்பிடலாம் நினைச்சு வாங்க. யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதி, வல்லதி நஃப்ஸி பியதி, இந்த ஆத்மா இவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களை 2 பேரை எது வெளியாகிச்சோ அதே தான் என்னையும் வெளியாகிச்சு. 3 பேருமாக போனாங்க ஒரு அன்சாரி சஹாபிய வீட்டுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, பதில் வரல. 2வது சலாம் சொல்றாங்க, பதில் வரல. 3வது சலாம் சொல்றாங்க, பதில் வரல. திரும்பறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுடைய கதவு திறக்கப்படுது. சொன்னாங்க மனைவி, அந்த அன்சாரி சஹாபிய மனைவி ஒளிஞ்சு நின்று சொன்னா, யா ரசூலல்லாஹ், அவரு வீட்டுல இல்ல. நீங்க முதலாவது சலாம் சொல்ற நேரமே நான் இந்த இடத்துல தான் இருந்தேன். ஆனா உங்களோட துஆ நின்றுமோ என பயப்பட்ட. யா ரசூலல்லாஹ், நான் பதில் சொல்லல, கதவை திறக்கல. யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த அன்சாரி சஹாபிக்கு அறிவிப்பு வருது. உடனே ஓடிக்கொண்டு வராங்க, ஈச்சப்பழ குலைகளோடு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்தாங்க. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்தாங்க. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்தாங்க. இருந்த பசி தாங்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவசரமாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த ஈச்சப்பழத்துல கையை வைக்கிறாங்க. பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல எடுத்த ஈச்சப்பழத்தை இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்சப்பழத்தை வச்சு அவங்களோட வாரமான கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பசியான நேரத்திலையும் நீங்க இந்த ஈச்சப்பழத்தை வச்சு யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களே, சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களே, கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறீங்களே, என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ஈச்சப்பழத்துக்கு நல்ல கியாமத்துடைய நாள்ல நானும் பதில் சொல்லணும், அபூபக்கரும் பதில் சொல்லணும், நீங்களும் பதில் சொல்லணும். உமர், இதற்கு விமோசனம் கிடைக்காது, பதில் சொல்லாதே விமோசனம் கிடைக்காது. உமர், சுப்ஹானல்லாஹ், நாங்க
எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த சிந்தனை வந்திருக்கிறேன்? கண்ணியமானவர்களே, அன்பின் நல்லடியார்களே, இது அமானிதம். இந்த வாழ்க்கை அமானிதம். ஒவ்வொரு நிமிடமும் அமானிதம். யாரு இந்த அமானிதத்தை அமானிதமாக எடுத்து உலகத்தில் ரொம்ப பயப்பட வேண்டிய முறையில பயப்பட்டு நல்லவர்கள் செய்தவர்களாக உலகத்திலிருந்து யார் போறாங்களோ, குர்ஆன் பேசுது, குர்ஆன் பேசுது. நாளை கியாமத்துடைய நாள்ல ஒரு கூட்டம் வலது கரத்தில் அவங்களோட செய்தியை பெற்றுக் கொள்வாங்க. فأما من أوتي كتابه بيمينه, ஒரு கூட்டம் அவங்களோட செய்தியை வலது கரத்தில் பெற்றுக் கொள்வாங்க. فيقول هاؤم اقرءوا كتابيا, சந்தோஷத்துல குதிப்பாங்க. உலகத்துல வாழ்ற காலம் அமானிதத்தை அமானிதமாக விளங்கி ஒவ்வொரு நிமிடமும் அமானிதம், ஒவ்வொரு சக்கரம் அமானிதம். ரப்பு தந்த அமானிதத்துடைய பாரத்தை விளங்கி, விசாலத்தை விளங்கி உலகத்துல நான் நடந்து கொண்டேன், நல்லவர்கள் செய்தவனாக உலகத்துல வாழ்ந்தேன். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இந்த செய்தியை பாருங்க எவ்வளவு அழகாக ரப்பு எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? ஆறு உலகத்துல ரொம்ப பயந்து ரப்புடைய கட்டளைகளை எடுத்து நடந்து இந்த அமானிதத்தை அமானிதமாக எடுத்தாங்களோ இவங்க கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பால் செல்வார்கள். குர்ஆன் பேசுது, وَسِقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. யார் ரொம்ப பயந்து உலகத்துல வாழ்ந்தாங்களோ, ரப்புடைய அச்சத்தோட உலகத்துல வாழ்ந்தாங்களோ, கூட்டம் கூட்டமாக இவர்கள் சொர்க்கத்தின் பால் செல்வார்கள். ஜமாஅத்தன் சுமரா என்றா ஜமாஅத்தன் பஅத ஜமாஅத்தன், ஒரு ஜமாஅத்துக்கு பின்னால இன்னொரு ஜமாஅத்தாக கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பால் செல்வார்கள். சொர்க்கத்தின் பால் இவர்கள் செல்கிற போது ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா, இன்பகரமான அந்த சொர்க்கத்துடைய வாயில்கள் அவ்வாறே திறக்கப்படும். وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஹஜ்ரத் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும் திபதும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாவதாக. நிரந்தரமாக இதுக்குள்ள நுழையக்கூடிய வசிக்கக்கூடியவர்களாக நடந்து இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதுகிற நேரம் ஹஜ்ரத் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. இவங்க அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைகிற நேரத்துல, சொர்க்கத்துக்குள்ள நுழைகிற நேரத்துல ஒரு மரத்தை பெற்றுக் கொள்வாங்க. فوجد عندها شجرة تحت ساقها عينان. இவங்க ஒரு மரத்தை பெற்றுக் கொள்வாங்க. அந்த மரத்துல 2 வேர்கள் இருக்கும். அந்த வேர்கள் இருந்து ஊற்று தண்ணீர் வெளியாகி கொண்டிருக்கும், நீர் வெளியாகி கொண்டிருக்கும். குளிப்பாங்க. அவங்களோட வேர்கள் எல்லாம் அவ்வாறே கலக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னால அடுத்த நீருக்குள்ள என்ன செய்வாங்க, குளிப்பாங்க. உடலுக்குள்ள இருக்கிற அனைத்து நஜீசுகளும் அப்படியே இல்லாமல் அதுக்கு பின்னால இவங்க இன்பகரமான அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. நுழைந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய சிறார்கள் இவர்களுடைய கரங்களை பிடித்தவர்களாக, ஒரு சில கவிவரிகளை பாடியவர்களாக சொர்க்கத்துக்குள் அழைத்து செல்வார்கள். இன்னலக்கும் அன்தஹியோ ஃபலா தமூது அபதா வ இன்னலக்கும் அன்தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா வ இன்னலக்கும் அன்தஷுப்பு ஃபலா தஹ்ருமு அபதா வ இன்னலக்கும் அன்தன்அமு ஃபலா தபஅது அபதா. இன்னலக்கும் அன்தஹியோ ஃபலா தமூது அபதா, நீங்க நிரந்தரமான உயிரோட இருப்பீங்க. ஃபலா தமூது அபதா, மௌத் என்றது இங்கே கிடைக்காது. இங்க மௌத் என்றது இல்லை. وَإِنَّلَكُمْ أَنْ تَحْيَوْا, நீங்க இங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. فَلَا تَسْقَمُوا أَبَدًا, இங்க நோய் என்றது உங்களுக்கு இல்லை. وَإِنَّلَكُمْ أَنْ تَشُبُّوا, இங்க நீங்க வாலிபர்களாகவே
இப்படி இன்பகரமான சுகத்துல இருந்தான். எந்த கண்ணம் கண்டிராத எந்த காதுகளும் செவிராத மனிதண்ட உள்ளத்தால சிந்தித்து உணர முடியாத சுவண்டிகளை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். கவலைக்குரிய விடயம் தெரியுமா? உலகத்துல யாரெல்லாம் ரப்பு தந்த அமானிதத்துக்கு மாற்றமாக உலகத்தில மனம் போன போக்கில மனோ இச்சையின் பிரகாரம் உலகத்தில நான் தான் என்ற மதமையோட கர்வம் கொண்டவர்களாக யாரெல்லாம் உலகத்தில வாழ்ந்தாங்களோ குர்ஆன் பேசுது ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. உலகத்தில நம்முடைய கட்டளைகளை குர்ஆன் ஹதீஸை மதிக்காம அதற்கு புறம்பாக யாரெல்லாம் உலகத்தில வாழ்ந்தார்களோ குர்ஆன் பேசுது அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே கிட்டும். உலகத்தில மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால ஹயாத்துல் ஹாலிதா நிரந்தரமான அந்த வாழ்க்கையும் பயங்கரமானதாக அந்த மஹ்ஷருடைய திடல்ல இன்னும் ஒரு கூட்டம் இடது காலத்தில அவங்களோட சேரியில பெற்றுக் கொள்வாங்க. குர்ஆன் பேசுது யாரு அவங்களோட இடது காலத்தில சேரியில பெற்றுக் கொள்வாங்களோ யா லைத்தனி எனது கை செய்தமே லம் ஊத கிதாபியா, இந்த செய்தி எனக்கு கிடைக்காம இருந்திருக்க கூடாது. இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை வாழ்க்கை, இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. அங்கும் இங்குமாக ஓடுவான், எந்த உதவியும் கிடைக்காது. சலாத்துடைய இடத்துக்கு அவன் போவான். அந்த இடத்துல ஒவ்வொரு பாவிகளும் அவங்கள அந்த ஆதரங்கத்தை வெளியாக்குவாங்க. இப்ப சொல்லுவாங்க, உலகத்துல அமானிதம் விளங்கல்ல, உலகத்துல பாவம் விளங்கல்ல, உலகத்துல நம்முடைய கட்டளை விளங்கல்ல. இப்ப சொல்லுவாங்க இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கல்லவா என்ன நான் தயார் செஞ்சிருக்கிறோம். நான் மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடாதா? சொல்லுவார், எனது கைசியமே லம் தலித்னி உம்மி, எனது தாய் என்னை பிராணம் இருந்திருக்கக்கூடாதா? எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. இவங்க எல்லாரும் கூட்டமான நரகத்தை நோக்கி செல்வார்கள். குர்ஆன் பேசுது, ஓசைக்கல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. இவங்க கூட்டமாக அந்த நரகத்தின் பால் செல்கிற பொழுது அந்த பயங்கரமான நரகத்துடைய கதவுகள் அவ்வாறே திறக்கப்படும். அங்கிருக்கக்கூடிய சபானியாக்கள் அவர்களே பயங்கரமானவர்கள், அவர்களே பயங்கரமான தோற்றம் படைத்தவர்கள், கடுமையான குணம் படைத்தவர்கள். அவர்களே பரிதாபமாக கேட்பார்களாம், அலம் யஅதிகும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வ யுன்திரூனகும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. பயங்கரமான இந்த நாளை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு ரசூல்மார்கள் அவர்கிட்ட அனுப்பி வைக்கலையா? சொல்லுவாங்க, என்றாலும் அல்லாஹ்வுடைய வாதா இன்னைக்கு உண்மையாக அல்லாஹ்வுடைய வாதா என்ன? மனிதர்களையும் ஜின்களையும் கொண்டு நாங்க இந்த நரகத்தை நாங்க பூர்த்தி செய்வோம், நிரப்புவோம் என்றது ரப்புடைய வாதா. இன்னைக்கு நானும் நீங்களும் யோசிக்கிறோம், நரகம் என்றது லேசான இடம். ஒரு சிலர்கள் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு எல்லா
விஷயம் சொன்னாங்க ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் பயங்கரமான அந்த நரகத்தை மூட்டுமாறு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது யா ரசூலல்லாஹ் ஜபானியாக்கள் பெரும் ஆரவாரத்துடன் அந்த நரக நெருப்பை மூட்ட ஆரம்பித்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் 1000 வருடங்கள் அந்த நரக நெருப்பு மூட்டப்பட்டது யா ரசூலல்லாஹ் ஹத்தா மர்ரத் அது செம்மஞ்சள் நிறமாக சிவப்பு நிறமாக மாறியது யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை அதோடு நிக்கல யா ரசூலல்லாஹ் மீண்டும் ரப்புடைய கட்டளை வந்தது ஜபானியாக்கள் மூட்டினார்கள் யா ரசூலல்லாஹ் ஹத்தா பியல்லாஹ் அது பெண்ணிறமாக மாறியது யா ரசூலல்லாஹ் அதோடு ரப்புடைய கட்டளை நிக்கல யா ரசூலல்லாஹ் திரும்பவும் ரப்புடைய கட்டளை வந்தது யா ரசூலல்லாஹ் 1000 வருடங்கள் இன்னும் 1000 வருடங்கள் மொத்தமாக 3000 வருடங்கள் கூட்டப்பட்டது யா ரசூலல்லாஹ் ஹத்தா ஸ்வத் அது காரின் நிறமாக கருப்பு நிறமாக மாறியது யா ரசூலல்லாஹ் இதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இப்ராஹீம் நீங்க பார்த்த நரகத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டாங்களே கண்ணியமானவர்களே உலகத்தில பாவம் செய்கிற நேரம் இது இன்பம் தேனை போல இன்பமாக இருக்கும் ஆனா முடிவு உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சு கொள்ளுங்க முடிவு பயங்கரமான நெருப்பாக இருக்கும் சொன்னாங்க இப்ராஹீம் யா ரசூலல்லாஹ் லவ் அன்னஹு இபரத்தம் குதிஹ மின் ஜஹன்னம் அந்த நரகத்துடைய அந்த நெருப்பை ஊசியின் துளையளவு நரக நெருப்பை ரொம்ப உலகத்துக்கு இறக்கிட்டான் என்கிறான் இறக்குவான் என்கிறான் இந்த உலகத்திலே கூடிய வஸ்துக்கள் அனைத்துமே செத்து மடிஞ்சிடும் யா ரசூலல்லாஹ் அதுல உஷ்ணம் தாங்கலாம் அதோட நிக்கல சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் உலகத்துல எனக்கு பிடிச்ச ஆடைகள் யஹூதி நசாராக்களை போன்றெல்லாம் ஆடைகளை அணிந்து அழகு பார்க்கிறோமே கண்ணியமானவர்களே நான் கியாமத்துடைய நாள்ல நரகவாதிகளுக்கு அல்லாஹ் அணிவிக்க இருக்கிறார் ஒரு ஆடைய ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் நரகவாதிகளோட ஒரு ஆடைய அல்லாஹ் உன்னிக பைன ஸமாஇ வல் அர்த் வான பூமிக்கு மத்தியில அல்லாஹ் கொடியிட்டான் என்றிருந்தா லமாதம் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ மின் ஷித்தத்தி ஹர்ரிஹா அதுல கடுமையான உஷ்ணம் தாங்க இயலாம பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மடிஞ்சிருந்தார் ஒரே இங்கிருக்கக்கூடிய ஒரு சபானியா இந்த உலகத்தை எட்டி பார்த்துட்டாருந்தா அல்லாஹு அக்பர் அவனோட முகத்தில அந்த பயங்கரம் தாங்க இயலாம அவனோட முகத்தில இருக்கக்கூடிய அந்த வாழ அந்த துர்நாற்றம் தாங்க முடியாம இந்த லமாத்தமத்தில் அங்கே கொண்டு வச்சு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் படிச்சு இவ்வளவு பயங்கரமான அழகாக இனமான ஹதீஸ் தெளிவுபடுத்துறதுக்கு நேரம் இல்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க யா இப்ராஹீம் நீங்க யாரை நினைச்சு யா ரசூலல்லாஹ் மலக்கு மாட உஸ்தாத் ஷைத்தான நிலைமை என்ன ஆச்சு யா ரசூலல்லாஹ் ஹாரூத் மாரூத் நிலைமை என்ன ஆச்சு யா ரசூலல்லாஹ் இந்த கடைசி நிலைமையை நான் எப்படி சொல்றது யா ரசூலல்லாஹ் இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முபாரக்கான கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. என்ன சொல்லுவாரே என்றால் இது அமானிதம், இந்த அமானிதத்தை விளங்கி உலகத்துல வாழலையா உலகத்திலே அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தருவார், மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை அல்லாஹ் நெருக்கடியானதாக ஆக்கிடுவார். ஜும்மாவுடைய நாள் உட்கார்ந்து எனக்கு பக்கத்துல ஒருத்தர் விளையாடி கொண்டிருக்கிறாரு, ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறாரு. நான் சொல்றேன் வானம் சொல்லி இப்படி சொன்னாலும் அவருக்கு ஜும்மாவுடைய பலன் கிடைக்காது. ஆனா அவருக்கு விடைய தெரியுமா, பள்ளிக்கு பின்னால பள்ளிக்கு வெளியில எங்க முழுக்க கதையோடு இருக்கிறாங்க. நடக்கிற நேரம் இன்னும் கவலை வளரல, இன்னும் எங்களை சமுதாயம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான
இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் தௌபா செய்ய மனம் வரல. பெரியமானவர்களே, நன்றிகளே, செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்ய ரப்போட தொடர்ப, இந்த அமானியத்தை விளங்கி ரப்புடைய அந்த தொடர்ப அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். தொழுகை இறக்கப்பட்ட மாதம், தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதமே, தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க, மஸ்ஜிதோட தொடர்பாகுங்க. இல்ல நான் இன்னும் தயார் இல்லை, இன்னும் இந்த வாழ்க்கையை நான் திருத்த தயார் இல்லை, நான் இன்னும் திருத்துறது இல்லை என்ற முடிவோடு இருக்கிறீங்களா? நான் இன்னும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், அல்லாத சோதனை வரலையே என்று முடிவோடு இருக்கிறீங்களா? இறுதியாக அல்லாத பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை முன்வைத்தவனாக பாபா நினைவுக்கு கொண்டு வாரேன். பெரியமானவர்களே, குர்ஆன் பேசுது, உள்ளத்தில் ஆழத்தரமாக பதிய வச்சு கொள்ளுங்க நம்முடைய வாழ்க்கைய. فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ. அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. குர்ஆன்ல ரப்பு சொல்லுறான், யாரு என்ன மறந்து வாழ்றாங்களோ, எங்களை சிந்தனை இல்லாம எத்தனையோ குத்துபாக்கள், எத்தனையோ பயான்கள், நாளுக்கு நாள் பயான், நேரத்துக்கு நேரம் பயான், நிமிடத்துக்கு நிமிடம் பயான், எத்தனையோ கேட்டுட்டோம். ஆனா ரொம்ப மறந்து உலகத்தில் வாழ்றோமா? குர்ஆன் சொல்லுது, மறந்து வாழ்றீங்களா? உங்களுக்கு நான் பாடம் பூமியில எல்லாம் திறந்து தருவேன், எல்லாத்தையும் நான் திறந்து தருவேன். சந்தோஷமாக எனக்கு நான் இவ்வளவு பாவம் செஞ்சும் அல்லாஹ் எனக்கு பிரமாண்டமான வீட்டை தந்திருக்கிறார், சொகுசான வாகனத்தை தந்திருக்கிறார், அறைகளை தந்திருக்கிறார், அறைகள், சொகுசான படுக்கைகள் எல்லாம் தந்திருக்கிறார். சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றார், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரப்ப மறந்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்றாவது ஒரு நாள் உங்களை நாங்க குடிப்போம், அல்லாத குடி கடினமானதாக இருக்கும். நீங்க கேவலப்பட்டு வைக்கிறீங்க, அந்த கேவலத்திலிருந்து மீண்டு வரவே முடியாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாங்க. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை படிச்சு, யா அல்லாஹ், எங்களை போட்ட பாவங்களை படிச்சு, யா அல்லாஹ், யார் யார பெற்றோர்கள் எல்லாம் மன்னரையில் இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுடைய மன்னரையிலே சொர்க்கத்தின் பூஞ்சோலையை நடத்தப்படுத்தியை விட்டு பாதுகாத்து, யா அல்லாஹ், நாங்கள் ஆசனங்கள பாவங்களை படிச்சு, யா அல்லாஹ், ஒரு ஆசனங்கள பாவங்களை படிச்சு, யா அல்லாஹ், எல்லாம் கேட்டவும் பேசணும் இறுதி மூச்சுவரை الحمد لله الذي لا يشق الشدائد الا هو ولا يدفع المقاصد الا هو وما مراد المشتاقين في دارين الا هو وما مطلوب الواصلين في قوله الا هو العباد كلهم فقراء لا غني الا هو والناس كلهم ضعفاء لا قوي الا هو لا حافظ ولا ناصر الا هو غافر الذنب وقابل التوب الشديد العقاب للتوب لا اله الا هو هل من خالق غير الله يرزقكم من السماء والارض لا اله الا هو ومن يعلم السر والجهر لا اله الا هو موسى على الطور حين ناداه قال لا اله الا هو ايوب في شده المرض حين ناداه قال لا اله الا هو يوسف في قعر البير حين ناداه قال لا اله الا هو واشهد ان لا اله الا هو هو الحي لا اله الا هو واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيا ايها الناس اتقوا ربكم ان الدنيا ظاهره ولذتها فانيه وطاقتها باقيه اصلها قلوب واخرها تقوى بدن ضعيف وزاد قليل وباطن عميق والنار حريق والميزان دقيق والقيامة قريب
طيبا. والخاتم رجل جليل يقول آدم شفيع الله نفسي نفسي، ويقول نوح نجيب الله نفسي نفسي، ويقول إبراهيم خليل الله نفسي نفسي، ويقول موسى كليم الله نفسي نفسي، ويقول داود خليفة الله نفسي نفسي، ويقول يوسف صديق الله نفسي نفسي، ويقول عيسى روح الله نفسي نفسي، ويقول شفيعنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم أمتي أمتي أمتي. ويقول الجبار جل جلاله عبادي لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون. وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.